நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சாமானியர் ஐயா கிருஷ்ணன் ராமசாமி அவங்களை சந்திக்கிறோம். வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம். நாரதர் மீடியா பார்வையாளருக்கும் மிக்க வணக்கம், தாழ்ந்த வணக்கம். திரு சின்னப்ப கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள். நான் ஒரு முன்னு அறியாத ஒரு ஒரு சாமானிய மனிதன். அவர் சொன்ன மாதிரி எனக்கு வயசு 76 ஆகுது. இன்னும் 2 மாதத்துல முடியும் போது 77 ஆரம்பிக்க போகுது. நான் ஒரு 3 ஹார்ட் அட்டாக் வந்த ஆள் 92, 93, 1992, 93ல். அதுக்கப்புறம் 2003, 2004ல் ஒரு சிவியர் டயபிட்டிஸ் 500, 600 தாண்டின ஆள். அதுக்காக ஒரு 3 மாதம் கொஞ்சம் மருந்து எடுத்துன்னு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதுலேருந்து எல்லா மருந்தையும் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு லிட்ரலாகவே குப்பை தொட்டியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்துருக்கேன். நோயே இல்லாமல், மருத்துவமே இல்லாமல் வாழ்ந்துருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யோகாவும் பிராணாயாமும் மெயினாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹெர்பல் மெடிசனும் எடுத்துட்டேன். ஹெர்பல் பவுடர் அதையும் எடுத்துட்டு நல்லபடியாக வாழ்ந்துருக்கேன். என் மனைவிக்கு வயசு 72. அவங்க ஒரு அஸ்ட்ராலஜர். அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காளுங்க. என் மகள் அமெரிக்காவில் இருக்காங்க. அவளுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்குது. 16 வயசில் 2 குழந்தைகள் இருக்குது, ட்வின்ஸு. நல்லபடியாக இருக்காங்க. அவங்களும் நல்ல ஹெல்த்தோடு இருக்காங்க. இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். நான் சாதாரண காலேஜில் சாதாரண படிப்பு பிஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், அதாவது மிக்ஸ் பேப்பர் கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபெவிகால் கம்பெனி, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்னு பேர், அதில் சேல்ஸ் மேனேஜர், டெப்டி சேல்ஸ் மேனேஜராக இருந்துட்டு அதுலேருந்து 92ல் விடுபட்டு அதுலேருந்து வெளியில் வந்து எங்கள் அண்ணனோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோசம் நான் என்னை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வியாதி வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஜாயின் பண்ணேன். கடைசியில் எனக்கே 92, 93ல் எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்தது. அது ஒரு பெரிய கதை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். இப்போ ஐயாவுடைய வரலாறு, அவங்களோட பற்றிய தகவல்களை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அந்த விஷயங்களுக்கு கடைசியாக போவோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஐயாட்ட கேட்கணும். சரிங்க, இப்போ நம்ம அரசியலை பற்றி பல கருத்துக்களை சொன்னீங்க. இன்னும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதில் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும். நீங்கள் யோகா ப்ரொஃபஸராக நீங்கள் பணியாற்றினதா நான் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் பணியாற்றினீங்க? எவ்வளோ காலமாக யோகா ப்ரொஃபஸராக இருந்தீங்க? நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 2005லேருந்து 2007 வரைக்கும் 2.5 இயர்ஸு யோகா ப்ரொஃபஸராக இருந்தேன். ஆக்சுவலாக அவங்க அப்போ தான் 2005ல் யோகா டிப்ளமோ கோர்ஸ்னு ஆரம்பித்தாங்க. அதை நான் முன்னாடியே யோகா விவேகானந்தா கேந்திரா, ஈஷா யோகா, அப்புறம் வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷி யோகா எல்லாத்தையும் கற்றுன்னு நான் எப்போதும் எனக்கே ஒரு மூணுத்தையும் சேர்த்து ஒரு காமன் யோகாவாக வளர விட்டேன். நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்தேன். அதை இன்க்ளூடிங் பிராணாயாமா, ப்ரீத்திங் எல்லாமே. அதில் நான் டிப்ளமோ கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, சரி நம்மளும் அதில் சேர்ந்துட்டு நம்மளும் ஒரு டிப்ளமா வாங்கலாமான்னு சரின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு போனேன். அப்புறம் என்னை பற்றியும் சொன்னேன், யோகா பற்றியும் சொன்னேன். அப்புறம் அந்த யூனிவர்சிட்டி அத்தாரிட்டிஸ், அதாவது யோகா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் நான் சொல்றதை கேட்டு, அப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, ஏன் நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகக்கூடாது, இந்த யூனிவர்சிட்டிக்கு இந்த டீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. யோகா கற்றுக்கிறதுக்கு போய் கடைசியில் யோகா கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு சந்தோஷமாக எடுத்துட்டு கண்டிப்பாக நான் கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். நல்லா கற்றுக் கொடுத்தேன். ஒரு வித்தியாசமான யோகாலாம் என்ன, யோகா எதுக்காக பண்ணணும், யோகாவும் எக்ஸசைஸும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, யோகா பண்ணுறதுனால உடம்புல என்னென்ன நன்மைகள் இருக்குது, எண்ணங்கள் எப்படி நல்லபடியாக அமையும், அப்புறம் பிராணாயாமத்தினோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்றதையும் நிறைய பேருக்கு விலைக்கு சொன்னேன். அப்புறம் 2007லேருந்து விட்டுட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நான் அமெரிக்காவுக்கு போய் என்னோட ப்ரெசன்ஸ் அமெரிக்காவில் தேவைப்பட்டது. என்னோட மகள் அப்போ டெலிவரியில் இருந்தாங்க. அதனால் லீவ் போட்டுட்டு போக முடியாது. அதனால் அவசரமாக அமெரிக்காவுக்கு போய் இந்த ப்ரொஃபஸர் வேலையை விட்டுட்டு நான் அமெரிக்காவுக்கு கிளம்பி. சரிங்க, அதாவது தேசம் நல்லா இருக்கணும், அதே மாதிரி தெய்வீகம், நம்மளுடைய ஆன்மீகம் பணிகளும் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் நல்லா இருக்கணும்னா உடல் நல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியமா இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். தேச பணியா இருந்தாலும் சரி தான், தெய்வீக பணியா இருந்தா, அது ஆன்மீக பணியா இருந்தாலும் சரி நம்ம செய்யணும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, 3 தடவை உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க. ஆனா அதுக்கு பிறகு இப்ப எந்த மருத்துவமும் எடுக்கலன்னு சொன்னீங்க. இன்னொன்னு உங்களுக்கு சுகர் 400ல இருந்து 500 வரைக்கும், 500ல இருந்து 600 வரைக்கும் உங்களுக்கு சுகர் இருந்ததாகவும் நீங்க சொல்றீங்க. இப்ப ஆனா எந்த மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிடல நீங்க.
எப்படி அது வந்து யோகா மூலமா அந்த அந்த நோயில இருந்து விடுபட்டீங்க? அதாவது ஒரு இது கொஞ்சம் விளக்கமா நான் சொல்லி ஆகணும். ஒரு குழந்தை உருவாகிறது தாய் வயிற்றுல அப்படின்னாக்க தந்தைக்கிட்டேருந்து வந்த விதையும் அந்த விதை தாய்கிட்ட போய் அது ஒரு கருவாருது. அது 2 நாள் கழிச்சு முட்டையாருது. அதுலேருந்து தான் உருவம் ஆரம்பிக்கிறது. அது அதாவது நம்மளோட ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கார். அதாவது அதனால தான் கடவுள் அப்படின்றது. உள் அதாவது உள்ளுக்குள்ள போய் நீ போய் பாரு, கடவுளை பார்க்கலாம் அப்படின்ற சொல்ல அர்த்தத்துல தான் அந்த கடவுள் இருக்கு. அதனால உள்ளுக்குள்ளேயே என்னோட ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்காருன்றதை தெரிஞ்சுட்டு நான் அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்ததுக்கு அப்புறம் மருந்து சாப்பிட்டு இருந்து எனக்கு 2009 வரைக்கும் என்னோட உடம்பு தேரவே இல்லை. நடக்க கூட முடியல, பேச முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னும் சொல்ல போனாக்கா நான் வாழ்ந்து என்ன லாபம், இந்த மாதிரி வந்து அது இன்னொரு முக்கியமான விஷயம். 2வது ஹார்ட் அட்டாக் வந்த போது நான் இறந்துடுவேன் அப்படின்னு என்னோட பொண்ணுக்கிட்ட ஒரு டாக்டர் சொன்னாரு 2 மாசத்துல. அப்ப என் பொண்ணு கதறி அழுதாங்க. என் கதறி அழுது என் மனைவியும் சேர்ந்து அழுதாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. 2 மாசத்துக்கு மேல உயிரை விட்டு இருக்க மாட்டான்னு சொன்னக்கூடிய டாக்டர், பேர் சொல்ல விரும்பல நான். அது பிறகு நீங்க இப்ப எத்தனாவது அது நடந்து இவ்வளவு வருஷத்துக்குள்ள எத்தனை வருஷம் இருக்கும்? அது 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் அதுக்கு பிறகு நீங்க உயிரோட இருக்கீங்க? உயிரோட இருந்திருக்கேன். சரி சரிங்க. அது எப்படி நீங்க அந்த உங்க இது மூலமாக அதை எப்படி நிவர்த்தி பண்ணீங்க? அந்த மருத்துவம் எதுவுமே அதாவது மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணுவேன். நான் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கு. தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணி அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஞான அறிவு கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி நான் முனிவர்னு சொல்ல விரும்பல, சாதாரண மனிதன் தான். எனக்கு சாதாரண ஞான மெடிடேஷன் பண்ணி சாதாரண ஞான அறிவு கிடைச்சது. அந்த ஞானத்துல என்னன்னா, உன்னை எப்படி, அதாவது பரமாத்மா என்கிட்ட பேசினாருன்னு சொன்னாக்க நீங்க நம்ப மாட்டீங்க. பரமாத்மா என்னோட பேசினாரு. என்னன்னாக்க, நீ உருவாகிறதுக்கு முன்னாடி நீ என்னவா இருந்த, ஒண்ணுமே தெரியாத ஒரு எனர்ஜியா இருந்த. அப்புறம் தான் எனர்ஜி உள்ளுக்குள்ள போய் ஒரு உருவம் எடுக்க ஆரம்பிச்சு நான் உள்ளுக்குள்ள உனக்கு எல்லா உறுப்பையும் கொடுத்துருக்கேன், மூளையும் கொடுத்துருக்கேன், அறிவையும் கொடுத்துருக்கேன். அப்புறம் தான் உன்னை பிறக்க வச்சேன். உனக்கு மூச்சு எப்படி இழுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு நோய் வந்ததுனாக்க உன்னால மட்டும்தான் நோய் வருமே தவிர வேற எந்த காரணத்தை கொண்டு நோய் வராதுன்னு என்னோட பரமாத்மா சொன்னாரு. அதை வச்சுன்னு அது தெரிஞ்சுட்டு நான் அப்போ தவறு என் மேலதான் இருக்கு. ஸோ 3 ஹார்ட் அட்டாக் வந்ததும் நான் செஞ்ச தவறு. அப்புறம் என்னோட பழைய வாழ்க்கையெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சேன். அப்போ நினைக்க ஆரம்பிச்ச போது ஆமாம் நான் செஞ்ச தவறுகள் நிறையா இருக்கு, அதனால தான் இவ்வளோ ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். அதை நிவர்த்தி செய்ய ஆரம்பித்த உடனே தான் நீ வெளியிலேருந்து எடுத்துக்கக்கூடிய மருந்துன்றது வந்து அது மருந்தே கிடையாது, அது ஒரு கெமிக்கல். அந்த ஒரு கெமிக்கல் உள்ளுக்குள்ள போச்சுனாக்க அது பலவிதமான பிரச்சனைகளை சைடு எஃபெக்டை உண்டு பண்ணும். ஏன்னாக்க அந்த கெமிக்கல் எங்கேயோ தயாரிச்சு எப்பயோ தயாரிச்சு அது வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்லாம் அதை கலந்து என்னென்ன கலந்துருக்கலாம் தெரியாது அப்படின்றது உண்மையை எனக்கு சொன்னார் பரமாத்மா. அந்த பரமாத்மா தெரிஞ்சுட்டு எல்லா மருந்தையும் 2000 தூக்கி போட்டு அப்புறம் யோகான்ற கலையை உனக்கு உள்ளுக்குள்ளேயே உனக்கு ஆசையை உண்டாக்கியிருக்கேன். அந்த ஆசையை வச்சுன்னு நீ யோகா பண்ண ஆரம்பி, பிராணாயாமம் பண்ண ஆரம்பி. மூச்சு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. மூச்சு தான் முதல்ல இழுத்து தான் அந்த உயிரை ஆரம்பிக்கிறது. உயிரோடு நம்ம வளர ஆரம்பிக்கிறோம், உயிரோடு வெளியில வரோம், மற்ற வேலைகள் எல்லாம் செய்யறோம். ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மூச்சு உள்ள போறது வெளியில வருது நம்ம மறந்துடுறோம் மற்ற வேலைகள்ல. அதனால நம்ம பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மூச்சு தான். ரத்த ஓட்டத்துக்கும் மூச்சு தான் காரணம், வயிறுல ஜீரணமாகறதுக்கும் அதுதான் காரணம், எக்ஸ்கிரீஷன் செக்ரீஷன் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே காரணம். அதுக்குள்ள யோகா அசைவுகள் இருந்தாதான் அந்த யோகான்று பண்ணக்கூடிய யோகா பயிற்சியில தான் உள்ளுக்குள்ள அசைவுகள் ஏற்படும். அந்த அசைவுகள்ல தான் அந்த விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையும் உள்ளுக்குள்ள இருக்கிற 75 லட்சம் கோடி செல்லுக்கும் உருவாகும். 75 லட்சம் கோடியும் தலையில இருக்கிற முடியிலேருந்து காலில் இருக்கிற நகம் வரைக்கும் இருக்கு. ரத்தத்திலையும் கலந்துருக்கு, எலும்புலையும் கலந்துருக்கு, ஆர்கன்லையும் கலந்துருக்கு, தோல்லையும் கலந்துருக்கு. ஸோ இந்த செல்கள் தான் நம்மளுக்காக வேலை செய்யறது. 60லேருந்து 75 நாள் நம்ம உயிரோட இருக்கு நம்ம உடம்புல. 75 நாளைக்கு அப்புறம் இறந்து போறது, புது செல் உடனே உற்பத்தி ஆகுது. அது விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை நல்லா இருக்கிற வரைக்கும் காந்த தன்மையும் உள்ளுக்குள்ள நல்லா இருக்கும். அந்த உண்மையை நான் தெரிஞ்சுட்டு விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி மூச்சு பயிற்சி அதிகமா பண்ணி யோகாசனத்தையும் நிறைய. எந்த மாதிரியான மூச்சு, எதுக்கு நான் இதை குறிக்கிட்டேன் அப்படின்னா, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பல நோய்கள்
வந்தவங்களா இருக்கலாம், இல்ல இனிமே வராம தடுக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த இதை பயிற்சியை பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து அவங்க பண்ண முடியும், சந்தேகம் இல்லை. அப்படிதானே? அப்படின்னா அவங்க எந்த மாதிரி அந்த மூச்சு பயிற்சி பண்ணணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, இப்போ இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டாக்க, நோய் வந்த பின் அதை குணப்படுத்துறதுக்கு நம்ம தேடிட்டு போறதை விட நோயே வராமல் இருக்கிறது எப்படின்னு நம்மளுக்கு புரியணும், நம்மளுக்கு நம்ம ஒத்துக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஏதாவது நோய் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஏதோ ஒரு மருத்துவம் எடுத்துட்டாக்க அது வந்து எந்த பணத்துக்கு பணம் வேஸ்ட்டு, உடம்புக்கு உடம்பு வேஸ்ட்டு, மற்றவங்களுக்கும் நம்ம கஷ்டத்தை தரும். ஆனால் நோயே வராமல் நம்ம வாழ்ந்தோம்னாக்க நம்மளுக்கும் கஷ்டம் இல்லை, நம்ம கூட இருக்கிற உறவினர்களுக்கும் கஷ்டம் இல்லை, சொந்த ஊருக்கும் எந்த விதமான கஷ்டம் இல்லை, பண நஷ்டமும் இல்லை. உதாரணத்துக்கு எனக்கு 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்ததுனாக்க அதனால அவஸ்தைப்பட்டவன் நான் மட்டும் இல்லை, என்னோட மனைவி என்னோட மகள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாங்கன்னாக்க நான் அவஸ்தைப்பட்டது போல பல மடங்கு அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. இந்த மனுஷன் எவ்வளோ நாள் உயிர் வாழ்வான், எப்படி இருப்பான், நாளைக்கு இருப்பானா நாளைக்கு இருக்க மாட்டானா, எப்படி நம்ம வாழுறது, எப்படி நம்ம பிழைக்கிறதுன்றது எவ்வளவு அவதிப்பட்டிருப்பாங்க அவங்க. அதனால நம்ம முக்கியமாக இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது நோயற்ற வாழ்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மனசுல நம்ம எல்லாருமே ஞாபகப்படுத்திக்கணும், நோயே இல்லாமல் வாழுறது எப்படின்னு. சின்ன யோகாசன் நீங்க கேட்ட மாதிரி இதுக்கு இந்த மூச்சு பயிற்சி தான் முக்கியமான காரணம். அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் நான். மூச்சு பயிற்சின்றது வந்து பல யோகா மாஸ்டர்ஸ் எல்லாம் பல விதமான மூச்சு பயிற்சி, மூக்கு இழுத்து விடுறது, இது மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லது, நான் எதுவுமே கெடுதல்னு சொல்ல வரல. ஆனால் கடவுள் கற்றுக் கொடுத்த மூச்சு பயிற்சி தான் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான மூச்சு பயிற்சி. ஏன்னாக்கா நம்ம குழந்தை பிறக்கும் போது வெளியில வந்த உடனேயே அதுக்கு மூச்சு விட ஆரம்பிக்கிறதுக்கு அழ ஆரம்பிக்கும். அந்த காலத்துல நான் சின்ன பையனா இருந்த போது அந்த ஒரு பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்ததுன்னு சொன்ன உடனே குழந்தை அழுதுதா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கே அப்போ சின்ன பையனா இருக்கும்போது இந்த அறிவு இல்லையா, அதனால குழந்தை அழுதுன்னு கேட்குறாங்க, குழந்தை அழுதுன்னா சிரிக்கிறாங்களே, சந்தோஷப்படுறாங்களே, பாவம் அந்த குழந்தை அழுதே அப்படின்னு நான் வருத்தப்பட்டது காலமும் உண்டு. அப்புறம்தான் தெரிஞ்சது குழந்தை அழும்போது தான் அது குழந்தை உள்ளுக்குள்ள இருக்கிற செல்லெல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் விரியக்கூடிய தன்மையும் அதிகமாகுது, சுருங்கக்கூடிய தன்மையும் அதிகமாகுது. ஸோ விரியக்கூடிய தன்மையும் சுருங்கக்கூடிய தன்மையும் அதிகமாக மூச்சு வெளியிலேருந்து இழுக்க ஆரம்பிக்கிறது நுரையீரல். அந்த நுரையீரல் இழுக்கும்போது என்ன அற்புதமான கடவுளோட படைப்பு பாருங்க. வெளியில இருக்கிற காத்துல 20% ஆக்சிஜன் 500 ml இருக்கிறது. நம்ம சாதாரண மனிதன் நம்ம ஒரு நல்ல உடம்பான ஒரு 20 வயசு வாலிபனா இருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர் ஒரு வெளியிலேருந்து மூச்சை இழுக்கிறாருனாக்க ஒரு மூச்சுக்கு 500 ml காற்று அப்ராக்சிமேட்டா உள்ள போகும். அது மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 16லேருந்து 18 தடவை மூச்சு விடுறாரு ஒரு சாதாரண மனிதர். 20 வயசு எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, ஜாதியோ மதமோ ரீஜனோ கிடையாது. அதனால அந்த 14 தடவை 17 தடவை வந்துட்டு போறதுனாக்க அது வேகமா வந்துட்டு வேகமா போயிடுது. ஸோ 3 செகண்டுக்குள்ள காற்று உள்ள போறது, 3 செகண்ட் அதுக்குள்ள காற்று வேண்டாத காற்று வெளியில போகுது. ஸோ அந்த மூச்சுக்கு உள்ளுக்கு வர காற்று 500 ml 20% வந்து பிராணவாயு, 75% வந்து நைட்ரஜன், மீதி 5% வந்து மற்ற கெமிக்கல்ஸ். ஸோ 20% ஆக்சிஜன் உள்ள போச்சுனாக்க நுரையீரலுக்கு மட்டும்தான் போக முடியுமே தவிர மற்ற பாடியில் இருக்கிற மற்ற பார்ட்ஸுக்கு அதிகமாக போகிறதுக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு மற்ற பகுதிகளுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, முக்கியமாக மூளைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். மூளைக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் போகலைன்னாக்க மூளை வந்து இறந்து விடும் அப்படின்னு பெரியவங்க சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மை. ஏன்னா மூளை தான் நம்மளை இந்த கண்ட்ரோல் பண்ணுறது, ஆக்ஷன் கொடுக்கறது, கமாண்ட் கொடுக்கறது எல்லாமே. ஸோ ஆக்சிஜனோட இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தங்க வைக்கக்கூடிய செயலை நம்ம கண்டிப்பாக பண்ணியானோம். அதுக்கு இந்த பிராணாயாமா பண்ணணும். அந்த எந்த மாதிரி பிராணாயாமம்னாக்க கடவுள் கற்றுக் கொடுத்த பிறக்கும் போது குழந்தைக்கு கற்றுக் கொடுத்த பிராணாயாமம் தான் மிக மிக சிறந்தது. ஏன்னா எதுக்கு மிக மிக சிறந்தது அப்படின்னு நான் சொல்றேன்னாக்க, இதுக்கு நான் சர்டிஃபிகேட் தர வேண்டிய அவசியமே இல்லை. நானும் அதே மாதிரி தான் குழந்தையா பிறந்து அந்த மாதிரி மூச்சு விட்டு தான் வளர்ந்தேன். நான் மட்டும் இல்லை, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே அந்த மாதிரி ஒரு குழந்தையா வளர்ந்துதான், அந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சியை பண்ணிதான், அந்த மாதிரி மூச்சு பயிற்சியை பண்ணிட்டே வளர்ந்துதான் இன்னைக்கு எல்லாருமே பெரியவங்களா இருக்கோம்.
இனிமே பிறக்கக்கூடியவங்களும் அதே மூச்சு பயிற்சி தான். கடவுள் வந்து இதுக்கு யாருக்கும் இவனுக்கு கம்மி அவனுக்கு கம்மி இவனுக்கு அதிகம் அவனுக்கு அதிகம்னு பண்ண இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்று ஃப்ரீயா இலவசமா கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த இலவசமா கற்றுக் கொடுத்த பயிற்சியே பண்ணணும், வேற ஒண்ணுமே இல்லை. அது நின்று காமிச்சாதான் பண்ண முடியும். அதுக்கு வந்து காமிக்கிறதுக்கு இப்போ நீங்க பண்ணாக்க இது பண்ண முடியும். அது கொஞ்சம் படுத்து செய்ய வேண்டியது. சரி, பரவாயில்ல, வாயாலேயே சொல்லிடுறேன், ஆடியோலேயே சொல்லிடுறேன். கொஞ்சம் எக்ஸேல் பண்ண வேண்டியது இன்ஹேல் பண்ண வேண்டியதுன்னு ரெண்டு இருக்கு இல்லையா? அதை இன்ஹேல் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது மூச்சை இழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நுரையீரல்லையும் உடம்புலையும் எம்டியா இருந்தா தானே பண்ண முடியும். அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற கெட்ட காற்றை முதல்ல வெளியில விட்டுடணும், எக்ஸேல் பண்ணிடணும். எக்ஸேல் பண்ணின உடனே அந்த வயிறு வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்க வயிறு வந்து அப்படியே சுருங்கும். வயிறு சுருங்கின உடனே வயிற்றுக்குள்ளேயும் நுரையீரலுக்குள்ளேயும் அந்த இடம் இடம் காலியா இருக்கு வெளியிலேருந்து காற்றை இழுக்கிறதுக்கு. அதனால இப்போ இன்ஹேல் பண்ணணும், மெதுவா பண்ணணும், வயிறு உபுறா மாதிரி பண்ணணும். இங்க பாருங்க, வயிறு உபுறா மாதிரி பண்ணணும். அதே மாதிரி தான் பிறந்த குழந்தையும் அந்த மூச்சு இழுக்க முதல் காற்றை இழுத்த உடனேயே வயிறு உப்பும். வயிறு உப்பின உடனேயே காற்று வெளியில போகும்போது உப்பின வயிறு சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ வயிறு உப்பும், வயிறு சுருங்கும். அதுலேருந்து கடவுள் என்ன கற்றுக் கொடுத்துருக்காருனாக்க, நுரையீரல் வரைக்கும் மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லா ஆக்சிஜன் வேண்டி இருக்கு. அதனால அடி வயிறு வரைக்கும் நீ இருக்கணும் காற்றை அப்படின்னு அந்த குழந்தைக்கு அறிவை புகுத்திருக்காரு. அதனாலதான் அந்த குழந்தை மாதிரி அழுது அந்த மாதிரி காற்றை அதிகமா இழுத்து வச்சுட்டு கெட்ட காற்றை ஈஸியா வெளியில அனுப்புறது. அந்த பயிற்சி கடவுள் கற்றுக் கொடுத்த பயிற்சி, அது யாரும் இல்லைன்னே சொல்லவே முடியாது. அந்த பயிற்சியை நம்ம திருப்பி கான்சியஸா பண்ணும்போது அந்த காத்துல இருக்கிற ஆக்சிஜனும் கான்சியஸா நம்மளை விரும்புறானே, நம்மளை கான்சியஸா நம்மளை லைக் பண்ணி இழுக்கிறானே, கான்சியஸா நம்மளை உள்ளுக்குள்ள அழைச்சிக்கிறானே, உள்ளுக்குள்ள வச்சுக்கிறானே அப்படின்ட்டு அந்த ஆக்சிஜனும் உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகளோட உள்பக்கமா போய் நல்லா ஒட்டிக்கும். நல்லா ஒட்டி நீர் நல்ல நண்பனாகும், உறவினர்களாகும். அப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் நிறையா இருக்கு. விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையும் அதிகமாகுது. விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகிறதுனால என்சைம்ஸ் செக்ரேஷன் நல்லா இருக்கு, அந்த எஸ்கிரீஷனும் நல்லா இருக்கு, ஹார்மோன்ஸ் செக்ரேஷனும் நல்லா இருக்கு. எலும்புகள் கூட அந்த விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த ரிஜிடா இருக்கக்கூடிய எலும்புகள் ஃபிளெக்சிபிள் ஆகும். ஃபிளெக்சிபிள் ஆனாக்க கீழே விழுந்தா கூட அந்த ஃப்ராக்சர் ஆகாம நம்மளை காப்பாற்றும். அதே தான் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை மசில்ஸுக்கும் வரக்கூடியதா இருக்கிறதுனால மசில்ஸுக்கும் அதே மாதிரி டேமேஜ் ஆகாம நல்லபடியா இருக்க முடியும். இதுதான் என்னோட கூத்து. அதே மாதிரி முக்கியமா சுகர் பேஷண்ட்டுக்கு இது இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு உபயோகப்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் அறுசுவையா இருக்கு இல்லையா? மொத்தமே அறுசுவை தான், 7 சுவையும் கிடையாது, அறுசுவை தான். அறுசுவையில இனிப்புன்னு ஒன்று இருக்கு, கசப்புன்னு ஒன்று இருக்கு, மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், துவர்ப்பு, உப்பு, புளிப்புன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கசப்பை வந்து நம்ம மறந்துடுறோம். கசப்பை அதிகமாக நம்ம சாப்பாட்டில் உபயோகப்படுத்திக்கிறது கிடையாது. அதே மாதிரி இனிப்பை நிறையா உபயோகப்படுத்திக்கிறோம். அப்போ இனிப்பை நம்ம சின்ன வயசுலேருந்தே அதிகமாக உபயோகப்படுத்த அந்த இனிப்பை ஜீரணிக்கிறதுக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் ஜீரணிக்கிறதுக்கூடிய இன்சுலின், அந்த பேங்க்ரியாஸ், அந்த கணையம், அது அதிகமாக வேலை செஞ்சு இன்சுலின் செக்ரேஷனை அதிகப்படுத்துறது. அதை அதிகப்படுத்தி அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? நம்மளுக்கே அதிகமாக வேலை செஞ்சேனாக்க நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுது. இன்னும் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சாக்க ரொம்ப டயர்ட் ஆயிடுது, படுத்துன்னுறோம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கணையமும் மற்ற என்சைம்ஸும் சுரக்கிறது. அதாவது விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அந்த கணையத்துக்கு முழுக்கவே இருக்கு. இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பகுதி, அந்த இன்சுலின் செக்ரேட் பண்ணக்கூடிய பகுதி, பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் வீக் ஆயிடுது. அதிகமாக செக்ரேட் பண்ணி வீக் ஆயிடுது. அதனால சாப்பிட வயசாக நம்ம கார்போஹைட்ரேட் உள்ளுக்குள்ள போக அதாவது இனிப்பு பண்டங்கள் உள்ள போக அந்த இனிப்பு வந்து ஜீரணமாகாதபடி ஆகி அது வந்து ரத்தத்தில் கலந்து ரத்தம் வந்து இந்த கிட்னிக்கு போய் அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு போகிறது. அதனால கிட்னியும் பாதிக்கப்படுது.
அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு லிவர் தான் காரணம். அந்த லிவரும் கஷ்டப்படுறது இல்லை ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு நம்ம வாழ்ந்து இருக்கிறதுக்கு அதை இந்த விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை, அதாவது பிராணாயாமம் பண்ணினாக்க ஆட்டோமேட்டிக்காக கணையம் எப்படி சுருங்கி போச்சோ, அதாவது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இன்சுலின் சுரக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு சுருங்கி போயிட்டோ அது விரிய ஆரம்பிக்கும். அது விரிய ஆரம்பித்த உடனே அதுவும் பிறந்த குழந்தை விரிஞ்சு சுருங்கி இப்போ மூச்சு விடுற மாதிரி அதுவும் நிறைய விரிஞ்சு சுருங்கி நம்மளோட இன்சுலின், நம்மளோட சொந்த பாடியில் இருக்கக்கூடிய இன்சுலினை அதுவே விரிஞ்சு சுருங்கி கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் மோர் எக்ஸ்பான்ஷன் பண்ணி நம்மளுக்கு அதிகமான இன்சுலினை நம்மளோட பாடியிலேருந்து நம்மளோட சொந்த இன்சுலினை சுரக்க வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புகள் நம்மளுக்கு ஜீரணமாகுது. இன்னைக்கும் நான் பழங்கள் சாப்பிட்றேன், இனிப்புகளும் சாப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னாக்க இந்த மூச்சு பயிற்சியை ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 700 தடவை 800 தடவை நான் டெய்லி பண்ணேன். எப்போ வேணா பண்ணலாம், உக்காந்துன்னு பண்ணலாம், நின்றுன்னு பண்ணலாம், படுத்துன்னு பண்ணலாம். இதுக்கு கஷ்டமே இல்லை. யாருடையும் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, யாருக்கும் பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளுக்கும் கஷ்டமே கிடையாது. பஸ்ஸில் போகும்போதும் சரி, வண்டியில் போகும்போதும் சரி, ட்ரெயினில் போகும்போதும் சரி, பிளெயினில் போகும்போதும் சரி, டிவி பார்க்கும்போதும் சரி, படிக்கும் போதும் சரி, எப்போ வேணும்னாலும் செய்யலாம். இதில் டைஜஷன் நல்லா ஆகும், செக்ரீஷன் நல்லா இருக்கும், எஸ்கிரீஷன் நல்லா இருக்கும், உடம்புகள் நல்லா இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், இருக்கிற டயபிட்டிஸ் சுகர் ப்ராப்ளம் போயிடும். மருந்தே இல்லாமல் எல்லாத்துக்குமே மருந்தே இல்லாமல் நல்லபடியாக வாழ முடியும். அதுக்குன்னு நான் எல்லாரையும் மருந்து தூக்கி போடுங்க நான் சொல்ல வரல. தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது மருந்துகள் எடுத்துருந்தாக்க தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியை பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதனோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அப்பயுமே மருத்துவமே இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக தலையிலிருந்து கால் நகம் வரைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும். நல்ல ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப தேவை இந்த காலத்தில். ஏன்னா வரப்போகிற காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கஷ்ட காலத்தை நம்ம எதிர்நோக்கணும். நம்ம அடுத்த ஜெனரேஷன்லாம் நல்லா வாழணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனும் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், சனாதன தர்மம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பணும்னாக்க தயவு செஞ்சு இந்த மூச்சு பயிற்சி இப்பயே பண்ண ஆரம்பிங்க. வியாதி வந்தாதான் பண்ணணும்னு கிடையாது, வியாதி வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த மூச்சு பயிற்சியை பிறந்த குழந்தை எப்படி மூச்சு விடுதோ அந்த மாதிரி மூச்சு பயிற்சியை பண்ணணும். இப்போ இதுல சம்பந்தமா யோகா சம்பந்தமா இல்ல பிராணாயாமம் சம்பந்தமா இல்லைன்னா அந்த மூச்சு பயிற்சி சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்துன்னா உங்களை அவங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுக்கலாமா? தாராளமா சொல்லுங்க. அப்படியே என்னோட தொலைபேசி எண்ணு 9500185433. இன்னொரு வாட்டி சொல்றேன், 9500185433. கிருஷ்ணன் ராமசாமி. நான் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தாராளமாக இதை பற்றி விளக்கமாக இலவசமாக சொல்லித்தரேன். தாராளமாக எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், என்னோட வேண்டுதல், இறைவனுக்கு வேண்டுதல் முக்கியமானது. இதுக்கு ஒரு இன்னொரு முக்கியம் இடையில நீங்க அதை கொஞ்சம் பின்னாடி சொல்லுங்க. நான் இன்னொரு இது சம்பந்தமா இப்ப ஏதாவது ஒரு காலேஜ் நடத்துறாங்க, ஸ்கூல் நடத்துறாங்க, அவங்க உங்களை அழைச்சு அவங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், மாணவிகளுக்கு இந்த மூச்சு பயிற்சி இதனுடைய தன்மைகள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க, இல்ல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி. ஏன் நான் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஒரு ஆங்கில மருந்துங்கிறது தற்காலிக ரெமெடி தான். அது தற்காலிக ரெமெடி கூட கிடையாது. ஆமா, இப்ப நம்ம தற்காலிக ரிலீஃப் சரி, ஒரு சின்ன ரிலீஃப் அது கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனா நிரந்தரமா அந்த நோயை இப்ப தலைவலிக்குன்னா தலைவலிக்கிறதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். தலைவலிக்கு ரிலீஃப் கிடைக்கிறது கூட தலைவலின்றது ஒரு நோய் இல்லை, தலைவலின்றது ஒரு அறிகுறி, வயிற்று வலின்றது கூட ஒரு அறிகுறி, இருமல்ன்றது கூட ஒரு அறிகுறி தான், அது நோய் இல்லை. ஸோ நம்மளுக்கு தலை வலிக்கிறதுனாக்கா உடம்புல ஏதோ ஒரு பாகத்துல பிரச்சனை உண்டாயிருக்குன்றது தான் அர்த்தம். அந்த தலை வலிக்கக்கூடிய அந்த நரம்பை அது வேலை செய்ய முடியாதபடி நம்ம எடுத்துக்கக்கூடிய தலைவலி மருந்து
அதை வந்து வேலை செய்ய முடியாதபடி பண்ணிடுறது. அதனால மூளைக்கு அந்த செய்தி போகாம நம்மளுக்கு வழி போகாம தடுக்கு. இதுதான் உண்மை. சரி, இப்ப ஆனா நான் நீங்க சொல்லக்கூடிய இல்லைன்னா நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவம் என்ன அப்படின்னா, அந்த நோய் அது எதனால அந்த தலைவலி வந்துச்சோ அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றது. சரிதானே? இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி இது மூலமா கூட ஆக்சிஜன் எங்க போகலையோ அங்க இடத்துல ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல கண்டிப்பா எந்த நோயா இருந்தாலும் குணமாகும். ஆமா. அப்ப அதனாலதான் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு எமர்ஜென்சி, இன்னைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனாக்க யாராவது பேஷண்ட் அட்மிட் பண்ணாக்க முதல்ல வைக்கிறது வந்து ஆக்சிஜன் தான் மூக்கில் வைக்கிறாங்க. ஆனா அந்த ஆக்சிஜன் வந்து நேச்சுரல் ஏர் கிடையாது, நேச்சுரல் ஆக்சிஜன் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன். அதுல நைட்ரஜனே கிடையாது. நைட்ரஜன் கலந்த ஆக்சிஜன் தான் காத்துல இருக்கு. ஆனா நைட்ரஜன் வந்து கேரியர். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், காரு எல்லாத்துலயுமே காத்து அடிக்கும் போது சாதாரண காத்து அடிக்கிறதுக்கு பதிலாக நைட்ரஜன் அடிக்கிறோம். ஏன்னாக்க நைட்ரஜன் இஸ் a பெட்டர் கேரியர். ஸோ நைட்ரஜனோட சேர்ந்த காத்து ஆக்சிஜன் பிராணவாயு உள்ள போகும்போது அந்த நைட்ரஜனே அந்த பிராணவாயு எடுத்துட்டு எல்லா பகுதிக்கும் போகுது. சரி, இப்போ வந்து இந்த இது சம்பந்தமா அந்த ஸ்கூல் காலேஜ் மாணவர்கள் மத்தியில இதை பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு விருப்பப்பட்டு யாராவது உங்களை தொடர்பு கொண்டா உங்களால அந்த ஸ்கூலுக்கோ காலேஜ் தாராளமா செய்ய முடியும், தாராளமா வர முடியும். அதுக்குன்னு எனக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் நன்மை செய்யறதுக்கு நல்லது சொல்றதுக்கு மட்டும்தான் நான் இருக்கேன். நான் இப்போ என்னோட உயிர் இப்போ வயசு 76. என்னோட உயிர் போறதுக்குள்ள எவ்வளோ மக்களுக்கு நான் சொல்ல முடியுமோ, எவ்வளோ மக்களுக்கு நான் செஞ்சு காமிக்க முடியுமோ, அதனால செய்யறதுனால எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கு எனக்கு என்னோட ஆரோக்கியத்தை பார்த்து கூட நீங்க நம்பலாம். இது வந்து உண்மை சத்தியம். இப்ப வந்து நீங்க இது டயபெட்டிஸுக்கு, அதாவது நீரிழிவு நோய்க்கு நீங்க சுத்தமா மருந்து எதுவுமே பண்ணல. அது 2003 இருந்தா 2003 2004 இருந்து இது வரைக்கும் அதை அப்பவே விட்டுட்டீங்க. அது வரை இது வரைக்கும் மருந்து இல்ல. டயபெட்டிஸுக்குன்னு எந்த சுகர் ப்ராப்ளத்துக்குன்னு எந்த மருந்தும் கிடையாது. அப்போ இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் உங்களை வந்து அணுகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாளடைவில் அந்த சுகர் சுத்தமா இல்லாத அளவுக்கு உங்களால பண்ண முடியும். தாராளமா 3 மாசத்துக்குள்ள அந்த சுகர் மாத்திரையே நிறுத்தத்துக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். சரி, ஆனா அவங்க வந்து இன்னும் சில வேலைகளும் செய்யணும். அதையும் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதாவது சாப்பிடும் போது நம்ம சாப்பிட சாப்பாடை நம்ம நல்லா பல்லு வந்து ஆட்டுக்கள் மாதிரி, நமக்கு தோசை அரைக்கிற ஆட்டுக்கள் மாதிரி நம்ம வாய் வந்து அதுக்குள்ள இறைவன் வந்து பல்ல உள்ளுக்குள்ள வச்சிருக்கான். அதே சமயத்துல பல்லு வாய்க்குள்ளதான் சலைவா செக்ரேட் பண்ற மாதிரி வச்சிருக்கான். அந்த இறைவன் ஏன் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வச்சிருக்கா? வேற இடத்துலயும் பல்லு இல்லை, வேற இடத்துலயும் சலைவா செக்ரேட் ஆகாது. ஏன்னாக்க இந்த மனுஷன் சரியா சாப்பிட மாட்டான், அதனால பல்லு வைக்கிறான் அரைக்கிறதுக்கு. இந்த மனுஷன் சலைவாவை வேற எங்கேயாவது சுரக்க வச்சாக்க எடுத்துக்க மாட்டான், அதனால சாப்பாட்டோட கலக்கிறதுக்கோசரம் வாய் உள்ளுக்குள்ள செக்ரேட் பண்ற மாதிரி வச்சிருக்கான். எப்போ அற்புதமான படைப்பு! அந்த மாதிரி இறைவனோட படைப்பை நம்ம புரிஞ்சுட்டு அதை உபயோகப்படுத்தினாக்க சாப்பிட்ட உடனே அது சில பேர் அப்படியே முழுங்கிடுறாங்க. அதை முழுகாம பல்லால நல்லா அரைச்சு, அதை அரைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுனாக்க அந்த உள்ளுக்குள்ள சுரக்கக்கூடிய சலைவாவையும் மிக்ஸ் பண்ணினாக்க தண்ணி மிக்ஸ் பண்ற மாதிரி மாவோட கலந்த மாதிரியே பண்ணினாக்க அது வாய்க்குள்ளேயே பேஸ்ட் மாதிரி ஆயிடுது. அப்புறம் அந்த உள்ளுக்குள்ள நீங்க அமிச்சிங்கனாக்க ஆக்சுவலா உள்ளுக்குள்ள போன உணவு எப்படி ஜீரணமாகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க உள்ளுக்குள்ள போன இது உருள ஆரம்பிக்கிறது, வயிற்றுக்குள்ளேயே உருள ஆரம்பிக்கிறது. உருள ஆரம்பிச்ச உடனேயே மற்ற ஆர்கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பேங்க்ரியாஸை தவிர மற்ற லிவர் எல்லா ஆர்கன்ஸும் சேர்ந்துன்னு ஒரு என்சைம்ஸை சுரக்க ஆரம்பிக்கும். இந்த மனுஷன் சாப்பிட்டுருக்கான், அந்த மனுஷன் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாக்கணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு தான் வேலை செஞ்சு விரிஞ்சி சுருங்கி வேலை செஞ்சு என்சைம்ஸை சுரந்து அந்த வயிற்றுக்குள்ளே அனுப்புறது. வயிற்றுக்குள்ளே அனுப்பிச்ச உடனே வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாடு அப்படி உருள ஆரம்பித்த உடனே ஒரு 15 நிமிஷத்தில் அது களி மாதிரி ஆகும். அப்புறம் களி மாதிரி ஆகணும்னு வேற ஒரு என்சைம்ஸ் திருப்பி சுரக்க ஆரம்பிக்கிறது. அந்த என்சைம்ஸ் அந்த களியோடு சேர்ந்த உடனே அந்த களி வந்து கூழ் மாதிரி ஆகுது. அந்த கூழ் தான் சிறுகுடலுக்கு போக ஆரம்பிக்கும். ஏன் கூழ் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் சிறுகுடலுக்கு போகும்னு கேட்டீங்கன்னாக்க சிறுகுடலோட வாய் இவ்வளவுதான் இருக்கும், 0.5 சென்டிமீட்டர் இருக்கும், கம்மியா இருக்கும். அதனோட லென்த்து தான் 48 அடியே தவிர அதனோட வாய் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பகுதியும் ரொம்ப சின்னது. அதனால சிறுகுடலுக்கு போகணும்னாக்க கூழ் மாதிரி ஆக்கினாதான் போக முடியும். கடவுளோட படைப்பு ரொம்ப அற்புதமான படைப்பு. அதனால அந்த கூழ் மாதிரி ஆக்காம எவ்வளோ 45 நிமிஷம் தான் இறைவன் வந்து அந்த வயதுக்கு கொடுத்துருக்காரு. அந்த 45 நிமிஷத்துக்குள்ள அந்த கூழ் மாதிரி ஆக்க வேண்டிய வேலை இருக்கிறதுனால இந்த மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் நிறைய வேலை செய்யணும்.
நீங்கள் பல்லால் அரைச்சி சாப்பிடாம இருந்தாக்க, இல்லை சலைவாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிடாம இருந்தாக்க, இந்த ஆர்கன்ஸ்லாம் நிறையா வேலை செய்யணும். அந்த ஆர்கன்ஸ்லாம் நிறையா வேலை செஞ்சால் டயர்டாயிடும். அதுக்காக அதுக்கு ஹார்ட் வந்து நிறையா பிளட்டு சப்ளை பண்ணணும். ஹார்ட்டும் டயர்டாயிடும். ஹார்ட்டு பிளட்டு சப்ளை பண்ணணும்னாக்கா அதுக்கு நுரையீரல் கேட்கும், எனக்கு நிறையா பிராணவாயு கொடு அப்படின்னு. ஸோ நுரையீரலும் வேகமாக வேலை செய்யும். ஸோ நம்ம பல்லால் கடித்து சலைவாவையும் மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிட்டாக்க, பல்லால் கடிக்காமல் சலைவாவையும் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டாக்க உடம்பு வயிறு மட்டும் இல்லை, மற்ற ஆர்கன்ஸ் மட்டும் இல்லை, ஹார்ட்டும் பாதிக்கப்படுது, நுரையீரலும் பாதிக்கப்படுது, பிரெயினும் பாதிக்கப்படுது. அதனால் எவ்வளோக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ மெதுவாக சாப்பிடுங்க, ரசித்து சாப்பிடுங்க. தயவு செஞ்சு நல்லா கடித்து சாப்பிடுங்க, சலைவாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா அனுபவித்து சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு பாதாம் அல்வா கொடுத்தா கூட இன்னைக்கு பாதாம் அல்வாவை வாயில் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறாங்க, 2-3 செகண்டுக்குள்ளே முழுங்கிடுறாங்க. பாதாம் அல்வா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் 2-3 செகண்டுக்கு மேலே வாயில் வச்சுக்க மாட்டேன்றாங்க. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடியதே நாக்கு தான். நாக்கில் இருக்கிற டேஸ்ட் படு தான். அப்போ நாக்கில் இருக்கிற டேஸ்ட் படு தான் அந்த பாதாம் அல்வா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேனாக்க, அந்த பாதாம் அல்வாவை நாக்கையும் ருசிக்க வைக்கணுமா இல்லையா? அதனால் தயவு செஞ்சு அந்த நாக்கில் உள்ளே வச்சுக்கோங்க. அந்த நாக்கில் உள்ளே வச்சுட்டு கடிச்சு சலைவாவை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிடும்போது எந்த தண்ணியும் சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னாக்க அந்த செக்ரீஷன் ஆகுது இல்லையா, என்சைம் செக்ரீஷன். அந்த என்சைம் செக்ரீஷன் ஆகும்போது நம்ம தண்ணி சாப்பிட்டோம்னாக்க அந்த என்சைம்ஸ் டைல்யூட் ஆகிடும். அதாவது 1 லிட்டர் பாலில் 2 லிட்டர் தண்ணி கலந்தால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஆகிடும். அப்போ டைஜஷன் இன்னும் டிலே ஆகும், டைஜஷன் இன்னும் சிரமமாகும். அதனால் நம்ம வந்து நோயை உருவாகிறதுக்கு நாமளே காரணமாக இருப்போம். அதனால் சாப்பிடும்போது தயவு செஞ்சு தண்ணி எடுத்துக்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டைஜஷன் ஒர்க்கு இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, டைஜஷன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 45 நிமிஷம் தான் இறைவன் கொடுத்துருக்கார் அதை சிறுகுழுகளுக்கு அனுப்புறதுக்குன்னு. அதனால் 45 நிமிஷம் வரைக்கும் தயவு செஞ்சு தண்ணி சாப்பிடாமல் இருங்க. தண்ணி சாப்பிடும்போது தண்ணியை விரும்பி சாப்பிடுங்க. ஐயா, இப்போ நீங்க சொன்னீங்க சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. நான் அதை சாப்பிட்டுட்டு நம்ம எவ்வளவு நேரத்துக்கு பிறகு தண்ணி குடிக்கலாம்? குறைஞ்சது 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அப்போதான் அந்த என்சைம்ஸ்லாம் நிறையா சுரந்து அந்த வயிற்றுக்கு அனுப்புறது, அதை கூழ் மாதிரி ஆக்கிறதுக்கு, அந்த களி மாதிரி ஆக்குறது, திருப்பி கூழ் மாதிரி ஆக்குறது. கூழ் மாதிரி ஆக்கினாதான் அது சிறுகுழலுக்கே போக முடியும். ஏன்னா சிறுகுழலோட வாய் ரொம்ப சின்னது. அந்த சிறுகுழலுக்கு போக முடியாத மீதி இருக்கிற வஸ்துக்கள் ஏதாவது இருந்ததுனாக்க அது வயிற்றுக்குள்ளேயே தான் அமுக்கும். அந்த வயிற்றுக்குள்ளேயே இருந்ததுனாக்க அது சிறுகுழலுக்கு போகாமல் அந்த உள்ளுக்குள்ளே 45 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஜீரணமாகாத பொருள், அந்த கூழ் மாதிரி ஆகாத பொருள் இருக்கும் இல்லையா, அன்டைஜஸ்டட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டோட அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் கலக்கும் போது உங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு அமிலம், அதுவும் எரியக்கூடிய, கையில் பட்டாலே ஒரு எரியக்கூடிய அமிலம். ஸோ அதுவும் அந்த உள்ளுக்குள்ளே ஜீரணமாகாத பொருள் சேரும்போது வேற ஒரு பொருள், கெமிஸ்ட்ரியில் சொல்கிறோம் இல்லையா, A+B = அது மாதிரி இதையும் கலந்தால் வேற ஒரு பொருள் உற்பத்தி ஆகும்னு, அந்த மாதிரி வேற ஒரு பொருள், வேண்டாத பொருள் உற்பத்தி ஆகும். அந்த ஒரு புகை மாதிரி வெளியில் வரும். அந்த புகை மாதிரி வெளியில் வந்து வாயு வழியாக மேலே, புகை எப்பவுமே மேலே தானே போகும். அப்போ புகை வழியாக தொண்டை வழியாக போகும்போது தொண்டையில் தான் உணவு குழாயும் இருக்குது, மூச்சு குழாயும் பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப ரொம்ப சின்ன குழாய் தான், பக்கத்துலேயே இருக்குது. உணவு சாப்பிடும்போது அதுக்குரிய ஒரு கதவு ஒன்று இருக்குது, அது மூச்சு குழாயை முடிக்கும். மூச்சு விடும்போது உணவு குழாயை முடிக்கும். அந்த மாதிரி அதுவே தானாக உணவு சாப்பிடும்போது மூச்சு குழாயை முடிக்கிறதும் மூச்சு விடும்போது உணவு குழாயை முடிக்கிறதும் ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே 2 வாயும் திறந்துருக்கு, அதனால கதவு வந்து மூடாமல் இருக்கு. அந்த சமயத்தில் அந்த புகை வந்து நுரையீரலுக்கு போக ஆரம்பிச்சிடும், நுரையீரலில் போய் இறங்கிடும். நுரையீரலில் வந்து கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். அதனால் அந்த புகை வந்து அது ஈரப்பதத்தில் போன உடனே அதுதான் நம்மளுக்கு சளி மாதிரி ஆகுது. சளி வந்து அதுக்கப்புறம் திரவம் ஆகுது, அப்புறம் சளி ஆகுது. அந்த சளி தான் திருப்பி கபமாகுது. ஸோ நம்மளுக்கு அது மாதிரி ஆன உடனே நுரையீரலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ், அதாவது காற்றை இழுத்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்பேஸு கம்மியாகுது. கம்மியாகும்போது மூச்சு இழுக்க முடியல, மூச்சு விடவும் முடியல, கபம் அடைச்சிக்கிறது.
அந்த கபத்தை என்ன பண்ணுறது, நுரையீரல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இருமலை உண்டாக்கி அந்த கபத்தை வெளியில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இருமல் வந்த உடனே இருமல் ஒரு வியாதின்னு நினச்சிட்டு ஒரு மாத்திரையோ ஒரு மருந்தோ ஏன்னோ காஃப் சிரப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டுறோம். அந்த இருமலை கட்டுப்படுத்திடுறோம். அப்போ இருமலை கட்டுப்படுத்தினாக்கா அந்த கபமும் சளியும் உள்ளுக்குள்ளேயே தானே தங்கும், நுரையீரலுக்கு உள்ளுக்குள்ளேயே. அந்த நுரையீரலுக்கு உள்ளுக்குள்ளேயே தங்கி அதை வறண்டு போய், எப்படி வறட்டிய செவுத்துல ஒட்டினாக்க அந்த வறண்டு போய் செவுத்துல ஒட்டிக்கிறதோ கெட்டியாகிறதோ, அதே மாதிரி நுரையீரலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சளியும் கபமும் நுரையீரலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வாளோட ஒட்டிக்கிறது. அந்த ஒட்டின போது நுரையீரலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸு கம்மியாயிடுது. அது மட்டும் இல்லாம ஈரப்பத காத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஈரப்பத காத்தையும் சுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம காத்து நுரையீரலுக்கு போனதுக்கு அப்புறமும் அங்க இருக்கிற ஈரப்பதத்தோட கலந்து ஈரப்பத காத்து நுரையீரலுக்கு அடியில ஒரு பகுதியில உட்காந்து போய் கீழே போய் உக்காந்துக்கிறது. ஸோ அது அதிகமாக அதிகமாக பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அது அதிகமாக அதுவும் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கிறது. கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கு உருவம் இல்லை. அதனால 500 ml தாராளமாக இருக்கக்கூடிய 20 வயசு வாலிபன் கூட அந்த மாதிரி சளி கபம் அதிகமாகி ஈரப்பத காத்தும் அதிகமாச்சு தங்கியிருந்தாக்க அந்த வாலிபன் கூட 500 ml இழுக்க முடியாது, 400 ml தான் இழுக்க முடியும். ஸோ வாலிப வயசு இல்லை, வயசானவங்க அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் பெரிய கஷ்டம். நிறையா கபம் உள்ளுக்குள்ள அடைச்சிருக்கு. ஸோ நுரையீரலோட வாய் இன்னும் உள்ளுக்குள்ள பெருசாகிடுறது. ஈரப்பத காத்தும் உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் அதிகமாக ஆக்குபை பண்ணிக்கிறது. ஸோ வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய காற்று 500 ml பதிலாக 300 ml ஆகும். எப்படி வோல்டேஜ் ட்ராப்பில் ஆறுதோ, வோல்டேஜ் ட்ராப்புன்னு வந்ததுனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கு அணைய ஆரம்பிக்கும். அணைய ஆரம்பித்து ஒளி கம்மியாகும். ஒளி லைட்டு கம்மியாக கடைசியாக அணைஞ்சே போயிடுறது. ஸோ இதே மாதிரி மூச்சு விடுறது அது 500 ml 400 ml, 400 ml 300 ml, 300 ml 200 ml குறைஞ்சி போச்சுனாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேஷியோ 20% சொன்னேன் இல்லையா, காற்று ஆக்சிஜன் இருக்குன்னு காற்றுல. அப்போ 200 ml தான் இழுக்கிறாங்க அப்படின்னாக்க 200 ml 20% 40 ml தான். ஸோ சாதாரணமாக நம்மளுக்கு 100 ml இழுத்தாலே சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் கொஞ்சம் குறைவு உண்டாது. அப்போ 20 ml ஆச்சுனாக்க பிரெயினுக்கு எப்படி ஆக்சிஜன் நுரையீரல் பிராணவாயு போகும், அது மட்டும் இல்லாமல் ரத்தத்துக்கு எவ்வளோ பிராணவாயு நுரையீரல் கொடுக்க முடியும், அதை தவிர எல்லா செல்களுக்கும் எங்கேருந்து நுரையீரல் பிராணவாயு போக முடியும். ஸோ இப்படி தான் நம்மளோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஆகுது. எந்த பகுதி முக்கியமாக முன்னாடியே தேய்மானம் ஆச்சோ அந்த பகுதியில் தேய்மானம் அதிகமாகுது. இதனால் பலவிதமான வாதிகள் ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு மாதிரி உண்டாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இறைவனோட படைப்பை நம்ம என்னைக்கு உணர்ந்துக்கிறோமோ, இறைவனோட படைப்பை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, இறைவனோட படைப்பை எப்படி நம்ம அற்புதம்னு சொல்லிக்கிறோமோ, அதனால தான் கோவிலுக்கு போய் இறைவனுக்கு நன்றின்னு கோவிலை சுற்றிகிட்டே இருக்கும். கோவில் நிறையா இருக்கணும், கோவிலில் போய் சுற்றிகிட்டே இருக்கும். என்னன்னாக்கா அந்த இறைவனுக்கு நன்றி கொடுக்குறோம், நன்றியை செலுத்துகிறோம். அதனால அப்பேற்பட்ட அற்புதமான படைப்பை படைச்சிருக்கான் இறைவன். அந்த எதையுமே நம்ம உடம்புலையே சாதிக்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய ஏதாவது நோய் வந்தா கூட நோயிலேயே அந்த மருந்தை உண்டாக்கியிருக்கான். அது ஒண்ணுமே இல்லை. மூச்சு நல்லா இழுத்தானாக்கா அடிவயிறு உப்புற வரைக்கும் அந்த காற்று ஒரு த்ரஸ்டோட போகிறது, ஒரு வேகத்தோடு போகிறது. அந்த வேகத்தோடு போகும்போது நுரையீரலுக்கும் அந்த வேகத்தோடு போகும்போது நுரையீரல் உள்ளுக்குள்ள ஒட்டி நிற்கிற சளியும் கபமும் விலக ஆரம்பிக்கிறது, உடைய ஆரம்பிக்கிறது, விலக ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸேல் பண்ணும்போது அந்த ஈரப்பத காற்று இருக்கு இல்லையா, அந்த ஈரப்பத காற்றையும் எடுத்துட்டு எக்ஸேல் பண்ணும்போது, அதாவது மூச்சு காற்று வெளியில் விடும்போது அது ஃபோர்ஸோடு மெதுவாக கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்பும்போது அந்த ஈரப்பத காற்றும் வெளியில் அனுப்பும். ஸோ இப்படியா நம்ம வீட்டை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ, பெருக்கி மெழுகி அது மாதிரி பண்ணிக்கிறோமோ, நம்ம நுரையீரலையும் அதே மாதிரி பண்ணினாதான் நம்மளுக்கு காற்று கடைசி மூச்சு விடுற வரைக்கும் 500 ml மேலேயே இழுக்க முடியும். 500 ml மேலேயே இழுத்தாக்க 200 ml 100 ml ஆக்சிஜனுக்கு மேலேயே நம்ம உடம்புல தங்கும். உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் பரவும், மூளையும் நல்லா வேலை செய்யும். இது நோய் வந்தவங்களுக்கு மட்டும்தான், வயதானவங்களுக்கு மட்டும்தான், நடு வயது மக்களுக்கு மட்டும்தான் கிடையாது. இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கூட, காலேஜில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கூட இந்த மெமரி பவர் வீக் ஆகிட்டே இருக்குன்னு அப்படின்னு அடிக்கடி செய்தி வந்துட்டே இருக்கு. பிரச்சனைகள் மறந்து போகிறது, மறதி அதிகமாகுது,
கண் பார்வை மங்கிறது, காது கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாகுது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனாக்கா 20 வயசு பையன் 15 வயசு பசங்களுக்கு கூட டயாபிட்டிஸ் அதிகமாயிடுது, சக்கரை வியாதி அதிகமாயிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் மருந்து எடுத்துட்டு சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம இறைவன் கொடுத்த மூச்சு பயிற்சியை, இறைவன் கொடுத்த மூச்சு இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி நுரையீரலுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சுது, நம்மளுக்கு அறிஞ்சுது அந்த நுரையீரல் எவ்வளவு காத்து இழுக்க முடியுமோ நுரையீரலை அதிகப்படுத்தினாக்க நுரையீரல் சுத்தமா ஒண்டர்ஃபுல் ஹவுஸா இருக்கும். நல்ல மெழுகி ஒரு பெருக்கி மெழுகி வச்சிருக்கோமோ, வீட்டை சுத்தமா வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நுரையீரல் சுத்தமா இருக்கும். நுரையீரல் சுத்தமா இருந்ததுன்னா நிறைய காத்து இருக்கு, நிறைய காத்து இருந்ததுனாக்கா நிறைய ஆக்சிஜன் இருக்கு, நிறைய ஆக்சிஜன் இருந்ததுனாக்க ரத்தத்துக்கும் போகும், பிரெயின் மூளைக்கும் போகும், அது தவிர எல்லா செல்லுக்கும் போகும். அது மட்டும் இல்லாம எலும்புகளுக்கும் போகும். எலும்புகள்லாம் கூட கீழே விழுந்தா கூட ஃப்ராக்சர் ஆகாது. உதாரணத்துக்கு இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். தாராளமா நானே அதுக்கு ஒரு ப்ரூஃபா சொல்றேன். நான் ஒரு 7-8 வாட்டி வண்டி ஓட்டும்போது, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கிணத்து கடவுள நான் இருந்த போது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 வாட்டி நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். வண்டியிலேருந்து கீழே விழுந்து வண்டி என் மேலே விழுந்து அப்படி கூட நானே திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு நானே எழுந்துட்டு, அப்கோர்ஸ் நிறைய பேர் உதவி பண்ணாங்க எழுந்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நானே எழுந்துட்டு நானே இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் நானே வண்டியை எடுத்துன்னு வந்தேன். எந்த விதமான ஃப்ராக்சரும் கிடையாது, எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸும் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் எந்த ஸ்கேனிங்கும் நான் எடுத்துக்கல, எந்த எக்ஸ்ரேவும் எடுத்துக்கல, எந்த மருத்துவமும் கிடையாது. வெறுமை கேஸ்டர் ஆயில் எடுத்துட்டு விளக்கெண்ணெயை எடுத்துட்டு அந்த ஷோல்டர் தான் கொஞ்சம் அதிகமாக பாதிச்சிருந்தது. அதனால ஷோல்டரில் இப்போ கூட நான் டெய்லி ஷோல்டரில் விளக்கெண்ணெயை தடவிக்கிறேன். விளக்கெண்ணெய் லூப்ரிகேஷன் ஆயில். லூப்ரிகேஷன்னாக்கா காருக்கெல்லாம் ஸ்கூட்டருக்கெல்லாம் வண்டிக்கெல்லாம் லூப்ரிகேஷன் ஆயில் ஒன்று இருக்கு இல்லையா, இன்ஜின் ஆயில் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம உடம்புக்கும் லூப்ரிகேஷன் தேவைப்படுது, எலும்புகளுக்கும் இதுக்கும். அதே மாதிரி நான் முட்டிகளுக்கும் விளக்கெண்ணெயை தடவிக்கிறேன், ஷோல்டர்லையும் தடவிக்கிறேன், கைகளையும் தடவிக்கிறேன். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கனாக்கா லூப்ரிகேஷன் ஆயில் உள்ளே போகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னு விரியடைகிறது, விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை நம்ம ஸ்கின்னுக்கும் கிடைக்கிறது. நம்ம ஸ்கின்னுக்கும் கிடைக்கிறதுனால மூச்சு விடக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்கின்னுக்கும் இருக்குது. அதே எக்ஸ்டர்னல்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் எடுத்துக்கக்கூடிய இது கெப்பாசிட்டியும் ஸ்கின்னுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஸ்கின்னும் நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், மூட்டு நல்லா இருக்கும், எலும்புகள் நல்லா இருக்கும், ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளமே வராது. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மசில் பவரும் நல்லா இருக்கும். சரிங்க, நீங்க பல்வேறு தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு எங்க கூட பகிர்ந்துக்கிடுங்க. எல்லாமே அற்புதமான விஷயங்கள், தெரியாத பல தகவல்கள். கடைசியா ஒரு கேள்வி. இப்ப பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை நிறைவு செய்ய போறாங்க. இந்த ஆட்சியில, பாஜக ஆட்சியில மத்தியில இந்த பாரம்பரிய மருத்துவம், இந்த யோகா, இதுக்கெல்லாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்க நம்புறீங்க? முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையா? முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்குறாங்க. அது எப்படின்னு கேட்டாங்கன்னாக்கி, எப்படி ஒரு ஒரு மரம், ஒரு செடி வளர்றதோ, செடி வளரும் போது வளர்றதுக்கு முன்னாடி தெரியாது. செடி வளர ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு இலை வர ஆரம்பிக்கும். சின்ன வர ஆரம்பிச்ச உடனே ஒரு தண்டு வர ஆரம்பிக்கும். தண்டு வந்த உடனே திருப்பி கிளைகள் ஆரம்பிக்கும். கிளைகள் வந்த உடனே நிறைய இலைகள் ஆரம்பிக்கும், பூக்கள் வளர ஆரம்பிக்கும், காய்கனிகள் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு மோடி ஆட்சியில எப்போ வந்தாரோ அதுலேருந்து கணக்கெடுத்து பார்க்கும்போது செடி வளர ஆரம்பிச்சுட்டு, விதை வளர ஆரம்பிச்சுட்டு, செடியாக ஆரம்பிச்சுட்டு, மரமாக ஆரம்பிச்சுட்டு, நிறைய கிளைய விட்டுருக்கு, நிறைய இலைகள் விட்டுருக்கு, நிறைய பூக்கள் விட்டுருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இந்தியாவில் நம்ம பாரத தேசத்துல ஒரு மலர்ச்சி உண்டாயின்னு இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நம்ம காப்பாற்றக்கூடிய தெய்வமே மோடி வடிவத்துல இறங்கியிருக்காரு. நம்ம தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வம் அண்ணாமலை வடிவத்துல வந்திருக்காங்க. அண்ணாமலையும் இந்த மோடியும் சேர்ந்து நம்ம தமிழகத்தையும் நம்ம பாரத தேசத்தையும் காப்பாத்தின்னு இருக்காங்க
வளர்க்க போறாங்க. நம்ம அடுத்த ஜெனரேஷனை பத்தி நம்ம அதிகமா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வளருவாங்க. ஏன்னா நம்ம கலாச்சாரம் பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கு நம்ம பொருளாதாரம் காக்கப்படுகிறது. இவ்வளோ நாடுகள், இவ்வளோ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் கூட இவ்வளோ நாடுகள், பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே ஒன்றும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முயற்சி இருந்த போது பாரத தேசம் மட்டும் மோதியினோட இது எஃபோர்ட்ஸ்னால நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வேக்சின் தயாரிச்சு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் அனுப்பிச்சாங்க. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. மோடி மட்டும்தான் நம்ம நாட்டு தயாரிச்சு, நம்ம நாட்டையே தயாரிச்சு நம்ம நாட்டு மக்களுக்கும் ஃப்ரீயா கொடுத்து, அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றணும்ன்ற ஒரு அருமையான ஒரு எண்ணம் வேற எந்த மனுஷனுக்கு இருக்கு? வேற எந்த மனுஷனுக்கு அது மாதிரி என்ன முடியும்? வேற எந்த மனுஷன் அது மாதிரி பண்ண முடியும்? பல நாட்டுகளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காரு, இலவசமா கொடுத்துருக்காரு. எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் வேக்சின் எடுத்துக்கோங்க, எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் சுகமா இருங்க. இதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான அவதாரம் மோடிஜி. அடுத்த அற்புதமான அவதாரம் அண்ணாமலைஜி. மிக்க நன்றிங்க. சரிங்க, இப்ப மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்கு யாராவது கல்லூரியோ பள்ளிக்கூடத்திலேயோ மாணவிகளுக்கு இந்த யோகா சம்பந்தப்பட்ட நீங்க கத்துக்கிட்ட கலையை இலவசமா போய் சொல்றதுக்கு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா உங்களை தொடர்பு கொள்ளணும். அதே மாதிரி உங்கள்ட்ட யோசனை கேட்கறதுக்கு, ஆலோசனைகள் கேட்கறதுக்கு, இது சம்பந்தமா போன் மூலமா உங்கள்கிட்ட கேட்டு அதன் மூலமா பயன் அடைகிறதுக்கு உங்க தொலைபேசி எண்ணை மறுபடியும் ஒருக்க சொல்லிருங்க. தொலைபேசி எண், என் பேரு கிருஷ்ணன் ராமசாமி, பேர் சொல்லிடுறேன். 9500185433. திருப்பி மறுபடியும் சொல்றேன், 9500185433. மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாம நாம இப்போ நீங்க இன்டர்வியூ பார்க்கும்போது இந்த மாதிரி கிருஷ்ணன் ராமசாமி பேசினாரு, அவரோட பல்லெல்லாம் உடைஞ்சிருக்கு. ஏன் இந்த மாதிரி பல்லெல்லாம் உடைஞ்சிருக்கு இவருக்கு? இவர் ஆரோக்கியத்தை பத்தி இவ்வளவு பேசுறாரு, ஏன் இவருக்கு பல்லெல்லாம் உடைஞ்சிருக்கு புரியலையே? அதுக்குன்னு ஒரு கேள்வி ஜனங்க கிட்ட மக்கள்கிட்ட எழலாம். அதுக்கும் நான் உதாரணம் சொல்றேன். 7-8 வாட்டி கீழே விழுந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வாயிலையும் அடிபட்டு முன்னாடியே கொஞ்சம் பல்லு வீக்கா இருந்தது, அது ஒரு சைடு இல்லைன்னு சொல்லல. அப்போ கீழே விழுந்து பல்லெல்லாம் உடைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 5 பல்லு என்கிட்ட உடைஞ்சு போச்சப்போ, அப்பவும் ரத்தம் பல்லு உடைஞ்சதே தவிர எனக்கு வலியே கிடையாது. எந்த வலியும் இல்லாம நான் ஒரு பொய் பல்லு கூட இட்டுக்காம, எந்த டென்டிஸ்ட்கிட்டும் போகாம, எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாம நல்லபடியா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு மூலிகை பல்பொடியும் நானே தயாரிச்சு, அதோட ஒரு பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடாவும் மூலிகை பொடியும் தான் என்னோட பல்பொடி. வாயில போட்டுட்டு நல்லா கொப்பளிப்பேன். அதனாலதான் இன்னைக்கு ஆடி இருக்கிற பல்லு, 1 வருஷமா ஆடி இருக்கிற பல்லு கூட ஆடாம இருக்கு. ஆடாம நல்லபடியா ஈரும் வலிக்காம, பல்லும் வலிக்காம, பல்லும் கீழே விழாம, ஈரும் பிரச்சனை இல்லாம நல்லபடியா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இது உதாரணத்துக்கோசரம் நான் இதை சொன்னேன், தவறா எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி கண் பார்வை நல்லா இருக்கணும்னாக்க தயவு செஞ்சு கண் மேலையும் கண் உள்ளுக்குள்ளேயும் தயவு செஞ்சு அதே விளக்கெண்ணிய தடவிக்கோங்க. நீங்க ஒரு விளக்கெண்ணெய் எதுக்கு கண்ணு தடவிக்கணும்னு கேட்கலாம். நீங்க ஒரு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்றேன் நானு. டேய், ஒரு மேனேஜர் சொல்லுவாரு கணக்காளர்கிட்ட, டேய் பார்த்து எழுதுலாம், முதலாளி வருவாரு, முதலாளி வந்தாருனாக்க நம்ம மாட்டிப்போம், கண்ணில் விளக்கெண்ணியை விட்டு பார்ப்பாரு அப்படின்னு சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்றதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, கண்ணில் விளக்கெண்ணியை விட்டுண்டாக்க சின்ன ஒரு கடுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எழுத்து கூட பெருசா தெரியும். அப்போ கண் பார்வை நல்லா இருக்கும் அப்படின்றது அந்த விளக்கெண்ணெயிலேருந்து, அவங்க சொன்ன வார்த்தையிலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் விளக்கெண்ணெயை நீங்க நல்லா தடவினீங்கனாக்க தூக்கம் அருமையா வரும். அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கும் விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். முட்டியெல்லாம் நீங்க தடவிங்கனாக்க நல்ல லூப்ரிகேஷன் உள்ள போறது, மசாஜிங் உள்ள போறது, எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் அதிகமாகுது, ஃபிளெக்சிபிலிட்டி அதாவது ஃப்ரீயா கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமாகுது, எலும்புகள்லாம் நல்லா வேலை செய்யும், ஒரு பிரச்சனையும் இல்லாம அதாவது போன் ஜாயின்ஸ் வலி, ஜாயின்ட் பெயின் வலி அதெல்லாம் வரவே வராது. அதனால எனக்கு மிக்க நன்றி. தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாக்க தாராளமா என்னை கேட்கலாம். நான் பதில் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மிக்க நன்றி. சின்னப்ப கணேசனுக்கும் மிக்க நன்றி. நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றி. வாழ்க பாரதம்,
வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க மோடிஜி, வாழ்க அண்ணாமலைஜி.